ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு புரியல. அதனால் நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, ஓகே ரிஸ்க் ரொம்ப எடுக்க வேண்டாம். அப்போ எப்படி சார் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது? எப்படி இந்த விஷயங்கள் நான் கற்றுக்கிறதுங்கிறது? முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணீங்க, கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ரிஸ்கே இல்லாமல் ரிஸ்க்கை உங்களால் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா, நான் சும்மா ஒரு இது கொடுக்குறேன். உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம்? உங்கள் கேபிட்டல்லேருந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம்? கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு இது கொடுக்குறேன். என்னென்னா அப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எப்போதுமே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, உங்கள் கேபிட்டல்லேருந்து 5% மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேடுக்கு இப்போ லெட்ஸ் நீங்கள் 1,00,000 வச்சுருக்கீங்கன்னா, அந்த ட்ரேடுக்கு உங்களோட லாஸ் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குன்னா 5,000க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி தான் எப்போதுமே நம்ம ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம வந்துட்டு அது 5% மேலே போச்சுன்னா டக்குன்னு கட் பண்ண தெரியணும். அந்த விஷயங்களாக இருக்குது. அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகணும்னு நினச்சின்னா 5 இல்லை மேக்ஸிமம் 10%. ஒரே ட்ரேடில் அப்படியே 100% ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் 5 to 10% அதுக்கு மேலே போக வேண்டாம்.